எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி சமையல்ல கருப்பு கவுனி பால் கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு கருப்பு கவுனி அரிசியில மாவு பண்ணி வச்சிருக்கேன். அது 3/4 கப் எடுத்துக்கலாம். இந்த மாவை எண்ணெய் சீட்டுல போட்டு லேசா வறுத்து எடுத்துக்கோங்க. பாசம் வர வரையும் வறுத்தா போதும். அதை கிண்ணத்துல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியை இந்த மாதிரி ஊற்றி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இதை சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கலாம். அரிசிலே மிக சிறந்த உணவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி தான் சொல்லலாம். இது உடம்புக்கு அவ்வளோதும் ஹெல்த்து. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டிட்டேன். இப்போ இதை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம வறுத்ததுனால இது சீக்கிரமே வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். நான் 5 பாதாம் பருப்பு 5 முந்திரி பருப்பு ஊற வச்சிருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறப்பாக அரைச்சிக்க போகிறேன். பக்கத்தில் பால் நல்லா கொதிக்குது. இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. பாலில் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு வேணான்னா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொழுக்கட்டையை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கொழுக்கட்டை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. மெது மெதுன்னு இருக்கும். இந்த கருப்பு கவுனி அரிசி வீட்டிலேயே தான் நான் தயார் பண்ணிக்கிட்டேன். 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வச்சிருக்கேன். பால் நல்லா கொதிக்குது. இப்போ அதை உள்ளர சேர்த்துக்கலாம். இதில் கல் மண் எதுவும் கிடையாது, அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொதிக்கிற பாலில் கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாலில் தான் நான் வேக வைக்க போகிறேன். ஏற்கனவே நான் வேக வச்சுட்டேன். இது பால் சுண்டுற அளவுக்கு இதை வேக வச்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இறக்கி வச்சு கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் பால்லாம் நான் சேர்க்கலை. அரைச்சி வச்சிருக்க பாதாம் முந்திரியை பாலில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். வேணான்னா நீங்கள் தவிர்த்துருங்க. நல்லா பாலும் சுண்டிருச்சு. நல்லா கொழுக்கட்டையெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. இந்த கருப்பு கவுனியில் பார்த்தீங்கன்னா பாயசம், கொழுக்கட்டை, கஞ்சி, புலவு சோறு, உப்புமா, இது மாதிரி நிறைய வெரைட்டி செஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் வடக மாவு செஞ்சு கூட இதை சாப்பிடலாம். உடம்புக்கு அவ்வளோதும் ஹெல்த். இது அதிக சத்து இருக்குதுல. சூப்பராக பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.